பாஜகவில் நான் இருந்து செய்வதை விட பாஜகவிலிருந்து பிரிந்து நான் அதிகமா தேசத்துக்கு பங்களிக்க முடியுங்கிற எண்ணம் காரணமா இருக்கலாமே தவிர பாஜக மேல ஒரு கண்டிப்பா ஒரு 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 கோபமோ ஒரு 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 மனத்தாங்கலோ ஒரு நானும் இப்ப பாஜக கொடுத்துருக்கேன் எனக்கு பாஜக மேல கோவம் இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கிடையாது. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். பாஜக மேல எனக்கு கோபம், என்னை அவமானப்படுத்திட்டேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளவுதான். இந்த இயக்கம் அரசியல் இயக்கமாக மாறும் என்றுதான் சொல்லி இருக்கிறாரே தவிர அது பொலிட்டிக்கல் மொமெண்டம் இட் வில் கெயின் அப்படிங்கறது அவரோட அஷூரன்ஸே தவிர இஸ் நாட் ஸ்டார்டட் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பேரே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன மதம் இல்லாத கட்சி, பொதுவுடைமை கட்சி எப்படி சொல்ல முடியும்? ராகுல் காந்தி அவங்க அது செகுலர் பார்ட்டின்னு சொல்றாங்க. சொல்றாங்கன்னா அப்ப கேட்கறவெல்லாம் முட்டாளா, கேள்வியாளர்கள் நெய்விட்டு கேட்கறவன் மடையனாம்பாங்க எங்க ஊர்ல. அந்த மாதிரி நீ பேர்லயே வச்சிருக்கிற அது எப்படி செக்குலரா இருக்குன்னு. இன்னைக்கு இந்தி கூட்டணிக்கு இவங்க எல்லாம் வர்றாங்கன்னா அவங்க பிஸியா இல்லை, முடிஞ்சு போச்சு அவங்க காலம். அரவிந்த் கெஜ்ரிவால் முடிஞ்சு போன கேஸ், மம்தா பானர்ஜி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லை. இப்ப அவங்க மார்க்கெட் இல்லாம இருக்காங்க. அதனால எந்த கூட்டம் கூப்பிட்டாலும் வருவாங்க. நீங்களே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் தர கூப்பிட்டா கூட வருவாங்க. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை திமுக அமல்படுத்தி இருந்தால் ஒரு பிரச்சனையே இல்லையே. நீதிமன்ற தீர்ப்பையே எதிர்த்து ஜட்ஜே நீங்க இம்பீச்மெண்ட் பண்ணுவோம்லாம் போறீங்கன்னா அது முட்டாள்தனம், அவ்வளவு. விஜய் எடுத்த ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்னன்னா திமுக தான் தனக்கு எதிரின்னு ஆரம்பிச்சார். திமுக பிடிக்கல, அவருடைய எதிரி இவர் தான் இவருக்கு கிடைச்ச ஓட்டு. அடுத்த முறை அவரால் இந்த சாதனையை கண்டிப்பா செய்ய முடியாது. அவர் ஏன்னு கேட்டா அவர் தாவேகாவின் வாக்குகளை வாங்கவில்லை, திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்கினார். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமீபத்தில் தமிழக பாஜகவின் அபிஷியல் செய்தி தொடர்பாக இருந்து விலகி இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் இன்று நம்முடன் இணைந்து நடப்பு அரசியல் விவகாரங்கள் குறித்து விவாதிக்க போறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், சமீபத்தில் நீங்கள் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் பதவியிலிருந்து விலகிருக்கீங்க. அண்ணாமலை அவர்களுக்கும் விலகிருக்காங்க. அதே வேளையில் லதா ரஜினிகாந்த் அவங்களும் ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால நீங்கள் விலகுனீங்க? இந்த அரசியல் விவகாரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லதா ரஜினிகாந்த் அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்களா அண்ணாமலை அவங்களுக்கு? அதாவது நீங்க சிறந்த ஊடகவியலாளராக வர்றதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஏன்னு கேட்டால் இதுதான் ஸ்டோரி கிரியேஷன்பாங்க. அதாவது ஒரு சாதாரண விஷயத்த செய்தியில் ஏன்னா எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் செய்தி ஆசிரியர் இருந்த களம் வேற, இப்போ இருக்க களம் வேற. ஒரு 3 புள்ளிகளை இணைச்சு நீங்கள் ஒரு கோலம் போடுறீங்க பார்த்தீங்களா? என்னுடைய ராஜினாமா ஒரு நாள், அவர் தனி கட்சி அறிவிப்பு லதா ரஜினிகாந்த் அவங்களும் சரி, அண்ணாமலை அவங்களும் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அதுக்கு 2 நாள் கழிச்சு நானும் ராஜினாமா பண்றப்ப அது எல்லாத்தையும் ஒற்றை புள்ளியில நீங்க ஒரு கோலமாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே தனித்தனி நிகழ்வு. எனக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி தனிப்பட்ட காரணங்கள் இருந்ததோ கட்சியை விட்டு வெளியில போறதுக்கு, எனக்கும் நிறைய தனிப்பட்ட காரணங்கள் இருந்தது. எந்த ஒரு தனி மனிதனும் ஒரு வெற்றிகரமான ஒரு மனிதனாக இருக்கிற இடத்துல இருந்து வெளியில வர வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றிடம் இருக்கும் மனிதன் தான் வெளியில வருவாங்க. ஸோ வெற்றிடம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வெளியில வருவாங்களே தவிர வெற்றிகரமாக செயல்படுற யாரும் வெளியில் வரப்போவதில்லை. அவருக்கு தனிப்பட்ட காரணங்கள் அது வேறு, எனக்கு தனிப்பட்ட காரணங்கள் அது வேறு. இதற்கும் நம்ம தொடர்பு செய்யணுங்கிற. என்ன மாதிரியான வெற்றிடம் சார்? இப்போ உங்களை ஒரு பிஜேபியோட அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக கொண்டு வந்திருந்தாங்க. என்ன பிஜேபியில் நீங்கள் வளர்ந்து சார் செஞ்சீங்க? என்ன மாதிரியான வெற்றிடம்? அதாவது நிறைய விஷயங்கள் பொது வெளிகளில் நம்ம பேச முடியாது. ரெண்டாவது நான் கட்சிக்குள்ளேயே இருந்தேன்னா கூட பேசலாம். எப்போ நான் ஒரு ராஜினாமா கொடுத்ததுக்கு அப்புறமே புழுதிவாரி தூற்றுவதாக அது அமையும். எந்த தனிநபரையும் நான் குறித்து சொன்னாலும் அவர் மேலே எனக்கு இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியாக அது அமைந்து விடும். கட்சிங்கிறது ஒரு தாய் வீடு மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். அப்போ நான் என்னுடைய தாய் வீட்டில் இருக்கிற என்னுடைய மாமனையோ மச்சானையோ அங்கே இருக்கிறவங்களையோ உறவுகளையோ சகோதரர்களையோ பேசுறது மாதிரி தான் அமையும் அது. அதனால அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறப்ப கூட உரிமையில பேசலாம். நம்ம இது சரியில்லை அது சரியில்லை. நம்ம இப்போ நான் அதை விட்டு வெளிநடப்புன்னு ஒன்று செய்ததுக்கு அப்புறம் பேசுறது சரியா இருக்குமான்னு எனக்கு தோணலை. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் நீங்க கேட்டதுல என்ன மாதிரி ஒரு வெற்றிடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்லை என்றால் கணவன் சிந்திப்பது போல மனைவி சிந்திக்கவில்லை என்ற அர்த்தம். மனைவி சிந்திக்கிறது மாதிரி கணவன் சிந்திக்கலன்னு அர்த்தம். 2 பேரும் ஒரே புள்ளியில யோசிக்கும் போது அங்க சண்டையே வரப்போறதில்லை. ஸோ இப்ப கட்சி தலைவராக இருக்கிறவங்க அவங்க ஒரு செயல் திட்டத்தோட போவாங்க. அது நான் வைத்திருக்கும் செயல் திட்டத்தோட ஒத்து போகலை. அது அவர் தவறும் இல்லை, என் தவறும் இல்லை.
ஆனா என் திட்டத்துப்படி அவர் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கறது என்னுடைய தவறு தான். எனக்கு களமாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை, அவ்வளவுதான் விஷயம். சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து விலகிருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் தான் முதல் மாநில தலைவர் சொல்லி நினைக்கிறேன். ஃபுல் சுதந்திரம் சொல்லி கொடுத்தாங்க. அமித்ஷா அவங்களோட ஆஃபீஸ் சக்ஸஸாக இருக்கட்டும், நரேந்திர மோடி அவங்க ஆஃபீஸ் சக்ஸஸாக இருக்கட்டும், அவர் மாநில தலைவராக இருந்து இலகி ஜஸ்ட் ஒரு சாதாரண தொண்டராக இருக்கப்போ கூட அவர் நரேந்திர மோடி அவங்களோட மேடையிலேயே வந்து உட்கார வச்சிருந்தாங்க. பரிபூர்ண சுதந்திரம் அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி எது சார் எதுக்காக வெளியே வந்திருந்தாங்க? அதாவது பரிபூர்ண சுதந்திரம் வந்து உங்க சொற்றொடர் நான் மறுக்கிறேன். சுதந்திரம் வந்து கொடுக்கப்படுவதில்லை. சுதந்திரம் வந்து இயல்பாகவே இருக்கணும், கிடைக்கணும். நமக்கு ஒருத்தரால் கொடுக்கப்பட்டாலே அது உரிமை ஆகிடும், சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம்ங்கிறது இட்ஸ் அவைலபிள் ஃபார் மீ. அது கிடைக்கலன்னா நான் அதுக்காக வந்து தட்டி பறிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. அதனால் அண்ணாமலைக்கு வந்து யாரும் சுதந்திரம் கொடுக்கல. இட் வாஸ் மேட் அவைலபிள் டு ஹிம். அவர் வந்து ஸ்பான்டேனியஸாக அட்டானமஸ் டிசிஷன்ஸ் அவர் எடுக்க முடியும் அப்படின்னா அது காரணம் அவருடைய செயல்பாடுகள். அவருக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தது, அவருடைய வழித்தடம் ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து மத்திய தலைமை அது மாதிரியான அனுமதிகள் கொடுப்பாங்க. இப்போ இருக்க தலைவர் கூட பாத யாத்திரை நடத்தினார். அப்போ என்ன அனுமதி மறுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? வெறும்னா பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறதுனால அதிக அனுமதின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா மாநில தலைவரும் அந்தந்த ஊருக்கு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வரும்போது பக்கத்தில் தான் உட்காருவாங்க. அதனால் மாநில தலைவராக இல்லாதப்போ கூட உட்காந்துருந்தாங்க ஸ்டேஜில். அது காரணம் வந்து அது அவர் காட்டிய அந்த நெருக்கம், அவர் காட்டிய அந்த இயல்பாக அவர் பேசினார். அவங்கள்ட்ட புரிதல் இருந்தது, அவங்களுக்குள்ள அவர் மாநில தலைவராக இருந்தப்போ ஒரு நெருக்கம் உருவாகி இருந்தது. இவர் சரியாக செய்வாருங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது, மக்கள் ஆதரவு இருந்தது அவருக்கு. அதனால் இதன் காரணமாக அவர்கிட்ட கூடுதல் நெருக்கம் கண்டிப்பாக காட்டியிருக்கலாம். அதற்கெல்லாம் தகுதியானவர் அவர் அண்ணாமலை. அதனால் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால் அந்த நெருக்கம் மற்றவங்களுக்கு மறுக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கல. எல்லாருக்கும் அந்த சுதந்திரம் அவங்க மாநில தலைமை இருக்கும்போது கிடைக்க வேண்டியது. புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் பிஜேபியிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ஆனாவன கிடையாது, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பாதி பிஜேபி இங்கே வந்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி கிடையாதுங்க. அவர் அண்ணாமலை அவர்களுடைய பார்வை, அவருடைய அறிவு கூர்மையே வேற. அவர் வந்து இப்போ அவர் வந்து சமூக நல இயக்கம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிந்த வகையில் எங்கிட்ட அவர் பேசுறதில்லை, எங்கிட்ட அவர் ஒன்றும் விளக்குறதில்லை. நானும் ஒரு பொது மனிதனாக பார்க்குற பார்வையில் அவர் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த இயக்கம் அரசியல் இயக்கமாக மாறும் என்று தான் சொல்லியிருக்கிறாரே தவிர அது பொலிட்டிக்கல் மொமெண்டம் இட் வில் கெயின் அப்படிங்கிறது அவரோட அஷூரன்ஸை தவிர இஸ் நாட் ஸ்டார்டட் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போ ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு மக்கள் சேவை இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே 4.5 ஆண்டுகளுக்கு மேலே 5 ஆண்டுகளுக்கு மேலே செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, அது கர்நாடகாவில் இதை விட ஜாஸ்தி இருக்குது வி த லீடர்ஸ். அது மாதிரி வட மாநிலங்களில் கூட இருக்குது, மும்பையில் கூட இருக்குது வி த லீடர்ஸ். அது மாதிரி பல மாநிலங்களில் வி த லீடர்ஸ் அமைப்பு நடந்து கொண்டு தான் இருக்குது. அது இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே உயிருள்ள ஒரு இயக்கம் நினைக்கிறது. அதனால அவங்க வந்து பொலிட்டிக்கல் மொமெண்டம் எடுப்பாங்க. இன்னைக்கு அவங்க பொலிட்டிக்கல் மொமெண்டம் எடுக்கல. அது என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணுங்கிற முடிவை அவர் எடுப்பார். மற்றபடி இன்னைக்கு அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கலரே நம்ம கொடுக்க முடியாது. இந்த சேவை இயக்கம் கூட எந்த விதமான சேவைகளை அவங்க செய்ய போறாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம வேணா யோசிக்கலாம் என்ன செய்ய போறாங்க. ஆனால் அதுலேயே அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தனித்துவத்தை பதிவு செய்வார் என்பதை நான் அவரை நன்கு அறிந்தவன் என்ற முறையில் சொல்ல முடியுமே தவிர அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்துலையும் டிஸ்டிங்டிவாக இருக்கிறவர். ஒரு பார்வை இருக்குது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் கடந்த 4-5 வருஷமாக பிஜேபி ஒரு பாப்புலாரிட்டிக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ அந்த பாப்புலாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் வெளியே வராங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இதுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே 2 முறை ரெசிக்னேஷன் கொடுத்துருந்தேன், அது வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் கட்சியில் இருந்தாலும் சொல்லியிருந்தாங்க. பாப்புலாரிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா பிஜேபியா? அதாவதுங்க, பிஜேபிங்கிறது ஒரு பெரிய ஆலமரம்ங்க. அதில் வந்து ஸ்ரீகாந்த் மாதிரி ஒரு 10,000 பறவைகள் அதில் இருப்பாங்க. அண்ணாமலை மாதிரி சில 100 பறவைகள் இருப்பாங்க. அதே மாதிரி அதில் வந்து ஒரு பெரிய தாக்கம், ஒரு பெரிய ஆணிவேருக்கு ஆபத்துன்னு நம்ம நினைக்கல. சலசலப்பை கண்டிப்பாக உருவாக்க முடியும், எல்லாராலையும் உருவாக்க முடியும். அண்ணாமலை அவர்களின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இல்லைன்னு நான் மறுக்க முடியாது. யாரும் இல்லைன்னா கூட நான் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். ரெண்டாவது, உங்கள் கேள்வியில் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, பாப்புலாரிட்டியை பயன்படுத்திட்டாங்கிறது ஒரு தவறான பார்வை. இப்போ வந்து கோழியா முட்டையான்னு ஒரு கதை நம்ம தமிழக வழக்கு மொழியில் சொல்லுவாங்க இல்லையா? அதனால இதனால் அதுவா, அதனால இதுவானா,
அண்ணாமலையின் ஒரு எழுச்சியை பாஜக பயன்படுத்தியதா, பாஜகவின் துணையை தன்னுடைய புகழுக்காக அவர் பயன்படுத்தினாருன்னா இட்ஸ் மியூச்சுவல். அதை நான் வேற ஒரு தொலைக்காட்சியில் சொல்றப்ப சொன்னேன், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தின் மக்களுக்கு வந்து ஒரு முகம் தேவைப்படும். முகமறியாத மனிதனோட யாருமே பழக மாட்டாங்க, முகமறியாத செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. போன்ல பேசணும்னா யார் பேசுறதுங்கிறதுனால முதல் கேள்வி கேட்கிறோம். ஹலோ, யார் பேசுறது? நான் யாரா இருந்தேன், நான் சொல்றதை கேள்வி. இடையே முதல்ல யாருன்னு சொல்லிட்டாமோ நம்ம யாருன்னு தெரியாம நம்ம பயணிக்க மாட்டோம். திமுகவுக்கு எப்படி நமக்கு வந்து அண்ணாதுரை அவர்கள், கலைஞர் முகம் ஞாபகம் வருது. அதிமுகனா புரட்சி தலைவர், அப்புறம் புரட்சி தலைவி அம்மா முகம் ஞாபகம் வருது. அது மாதிரி காமராஜருக்கு வந்து காங்கிரஸ் கட்சியின் முகமாக இருந்த வரைக்கும் அந்த கட்சி அறியப்பட்டது. அவர் முகத்தை என்னைக்கு அவங்க விட்டாங்களோ கட்சி காணா போச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்த முகமும் இல்லை, அவங்க காட்சி பொருளாவே இல்லை, களத்திலேயே இல்லை. சின்ன சின்ன கட்சிகள், சீமானவர்கள் கட்சி ஆகட்டும், பாமக ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், அந்த தலைவன் முகம் தான் அங்கே அடையாளம், அதுதான் விற்பனை பொருள், அதுதான் ட்ரேட்மார்க். ஸோ பாஜகவில் ஒரு பெரிய எழுச்சி இல்லாமல் இருந்தது காரணம் இங்கே ஒரு கூட்டு தலைமை தான் இருந்தது. தனியா ஒரு தலைவர் வந்து நீங்க சொன்ன அட்டானமஸா செயல்பட்டாரு, சுதந்திரமா செயல்பட்ட தலைவர் அண்ணாமலை. அப்படி இருக்கப்ப அப்போ ஒரு முகம் கிடைச்சப்ப எங்களுக்கு ஒரு பெரிய வீச்சு வந்துச்சு, ஒரு எழுச்சி வந்துச்சு தொண்டர்கள் மத்தியில். நீங்க பர்சன்டேஜ் எல்லாம் சும்மா பேச்சு, தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வந்துச்சு. அதனால அந்த ஒரு எழுச்சியை உருவாக்குனாரு. வணிக நிறுவனங்கள் கூட எடுத்துட்டீங்கன்னா, எந்த கம்பெனி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் லோகோவா அவங்க ஓனர் மூஞ்சிய போடுவாங்க. அந்த நிறுவனங்கள்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கும். அது மாதிரி ஒரு பாஜகவின் அடையாளமாக அவர் திகழ்ந்தார். பாஜகவுக்கு வந்து அவர் புகழத்தான் பாஜக பயன்படுத்துதுன்னு ஒரு பார்வையை வைக்கலாம். பாஜகனால்தான் இவர் புகழ் அடைந்தார். இட்ஸ் மியூச்சுவல், கிவ் அண்ட் டேக், வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் ஆஃப் தேம். அப்படிதான் என்ன நோக்கத்துக்காக பிஜேபில இருந்து வெளியே வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் சார். இப்ப என்னுடைய நோக்கம் கேட்டீங்கன்னா நான் என்னால பேச முடியும் மணிக்கணக்கில். அவருடைய நோக்கம் எனக்கு சொல்ல முடியாது. ஆனா அவருடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் அதுல சுயநலம் இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா அவர் எப்பவுமே தேசத்தையும் தெய்வீகத்தையும் உயர்த்தி கொண்டாடும் ஒரு உத்தமமான தலைவர். அதை நான் நெருக்கத்திலிருந்து பார்த்ததுனால சொல்றேன். வெறும் ராஜினாமா பாஜக கொடுத்தேங்கிறதுனால பேசல. அந்த அந்த எதுவாக இருந்தாலும் தேசத்தின் நன்மைக்காக இருக்கணும்னு நினைக்கிறவர். அதனால அப்படி இருக்கும்போது அவருடைய திட்டங்களாகட்டும், அவருடைய இதாகட்டும், என்ன இருக்கட்டும்னா, பாஜகவில் நான் இருந்து செய்வதை விட பாஜகவிலிருந்து பிரிந்து நான் அதிகமாக தேசத்துக்கு பங்களிக்க முடியுங்கிற எண்ணம் காரணமா இருக்கலாமே தவிர, பாஜக மேல அவர் கண்டிப்பா ஒரு கோபமோ ஒரு ஒரு மனத்தாங்கலோ, நானும் இப்போ பாஜக கொடுத்துருக்கேன், எனக்கு பாஜக மேல கோபம் இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கிடையாது. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். பாஜக மேல எனக்கு கோபம், என்னை அவமானப்படுத்திட்டாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளவுதான். இன்றைக்கு நான் களமாடக்கூடிய சூழல் இல்லை. எனக்கு இன்னும் கடவுள் எத்தனை ஆண்டுகள் பொது தொண்டு செய்ய கொடுத்துருக்காருன்னு தெரியும். அந்த நேரத்துல எங்க என்னால் அதிகம் பங்களிக்க முடியுமோ அந்த இடத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். பாஜக இன்னும் செயல்படக்கூடிய நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க, நல்ல தொண்டர்கள் இருக்கிறாங்க, நல்ல திட்டங்கள் இருக்கு, வலதுசாரி சிந்தனை உள்ள நபர் நான். அப்படி இருக்கும்போது அது சார்ந்த ஒரு கட்சியோ அமைப்போ அது கூட தான் என்னால் இணைந்து செயல்பட முடியும். அப்படி இருக்கும்போது பாஜக செயல்படலன்னு நான் சொல்றேன். எனக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். அதனால வெளில வந்தேன். அண்ணாமலை அவர்களும் அவங்களுடைய விஷன், அவருடைய மிஷன், அவருடைய கனவுகள், அதுக்கெல்லாம் கண் திறப்பு செய்ய ஒரு தனி கட்சி திறப்பு சரியா இருக்கும்னு அவர் நினைச்சிருக்காரு. அது அவருடைய பார்வை. சரி, இப்போ தேசியமும் தெய்வீகம் சொன்னதுனால இந்த ஒரு விஷயத்துக்கு வரேன். ஏன்னா இப்போ திருப்பரங்குன்ற விஷயம் மீண்டும் ஒரு சர்ச்சையாக வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் இருந்தப்போ 2025 திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடியவரில் முன்னிருந்து போராடினாங்க. இப்போ தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க, இயக்கமுனுக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போது மைனாரிட்டி வாக்குக்காக அந்த விஷயத்தை இப்போ டிவிகே மாதிரி சைலண்டாக இருக்க போகிறாங்களா, இல்லை அவருடைய பார்வை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்க போதா? அதாவது சில விடயங்கள் நான் என்ன பார்வை பார்க்குறேன்னா, எதெல்லாம் சென்சிட்டிவ், கோர் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் ஒரு நாடுன்னு இருக்கும்போது நான் இந்த செக்யூலருங்கிற தத்துவத்தை ஏற்றுக்க மாட்டேன். செக்யூலருங்கிறது இங்கே ரொம்ப தவறாக பார்க்கப்படுறது. செக்யூலருங்கிற சொல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அது தனி மனிதனுக்கா ஒரு இயக்கத்துக்கா? ஒருத்தர் செக்யூலர் பார்ட்டின்னா அது பொய். அது செக்யூலர் ஒரு மனிதனுக்கு தான். அந்த மனிதன் தான் மத சார்பு இல்லாமல் இருக்கணும். ஒரு இயக்கத்துக்கு என்ன சார்பு இருக்க போகுது? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு IOML தான் முதல் மதவாத கட்சி.
வெறும் முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு பேரே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன மதம் இல்லாத கட்சி, ராகுல் காந்தி பொது உடைமை கட்சி எப்படி சொல்ல முடியும்? ராகுல் காந்தி அவங்க அது செக்குலர் பார்ட்டின்னு சொல்றாங்க. சொல்றாங்கன்னா அப்ப கேட்கறவெல்லாம் முட்டாளா, கேழ்வரர்கள் நெய்விட்டு கேட்கறவன் மடையனாம்பாங்க எங்க ஊர்ல. அந்த மாதிரி நீ பேர்லயே வச்சிருக்கிற அது எப்படி செக்குலரா இருக்குன்னு. ஸோ இயக்கங்களுக்கு கிடையாது. இயக்கம் முன்னோக்கத்தை செய். நீ இஸ்லாமியர்களை முன்னேற்று, கிறிஸ்தவர்களை முன்னேற்று, இந்துக்களை முன்னேற்று, யாரை வேணா முன்னேற்று. இயக்கம் செக்குலரா இருக்க முடியாது. தனி மனிதன் இருக்கணும் செக்குலரா. ஏன்னா நான் ஒரு சிஎம்மா இருந்தேன்னா நான் எப்படி இருக்கணும்னா செக்குலரா இருக்கணும். ஏன்னா அந்த சீட்டு அந்த மாதிரி சீட்டு. நான் ஒரு அமைச்சரா இருந்தேன்னா செக்குலரா இருக்கணும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு நபரா இருக்கணுங்கிறது தான் தத்துவமே தவிர அது ஒரு மாநிலத்துக்கோ ஒரு கட்சிக்கோ நான் பொருத்த முடியும்னு நான் நினைக்கல. ஏன்னு கேட்டா நீ உன் குடும்பத்தை காப்பாத்து, நீ உன் குடும்பத்தை காப்பாத்து, அப்ப எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால நீ இஸ்லாமிய குடும்பங்களுக்காக நீ பாடுபடு, நீ கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு பாடுபடு, நீ இந்து குடும்பத்துக்காக பாடுபடு. இதுல என்ன இருக்கு தவறு? பண்ணிட்டு போங்க. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு பார்ட்டியே செக்குலர்னு சொல்றது பொய். அது அது இஸ்லாமிய மதவாதம் பேசுற கட்சி IOML ஆகட்டும், மற்ற எத்தனையோ கட்சிகள் இருக்கு, அவங்க எல்லாம் அந்த மாதிரி வருவாங்க. கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்ட் தீபத்தூன்ல தீபம் ஏத்தணும்னு இருக்கும் போதா இல்ல ஏத்தவானான் இருக்கும் போது? இதுக்கு அவர் தான் பதில் சொல்ல முடியும். அவர் தான் பதில். என்னுடைய ஸ்டாண்டு நான் சொல்ல முடியும். இது மாதிரி அதுதான் ஆரம்பிச்சேன். இந்த மாதிரியான சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அப்போ எந்த குடும்பத்துக்கும் நான் ஆதரவா பேசக்கூடாது. ஏன்னு கேட்ட என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் இஷ்யூ திமுகவினால் ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு விடயம். வெறும் 10 பேர் தான் விளக்கேற்ற வந்தாங்க. அப்பயே அவர் மோகனை அனுமதிச்சிருந்தா அவர் போய் ஒரு 10 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கி ஊற்றி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி வந்திருப்பார், வேலை முடிஞ்சிருக்கும். அது ஏற்ற விடாமல் தடுத்தது தான் பெருசாக வந்துச்சு, பொங்கி எழுந்து. அது மாதிரி அவரை தடுத்ததுனால திமுக என்ன நினைச்சு, நமக்கு சிறுபான்மை வாக்குகள் குவியும் நினைச்சு இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க அவங்க. அதனால நீங்க சொல்றீங்க இல்லையா, இதை தடுப்பதன் மூலமா வரும்னா, தாவேக்காவும் அதை செஞ்சா அதே மாதிரி ஒரு வீழ்ச்சியை திருப்பரங்குன்றத்தில் கை வச்சாங்கன்னா திமுக கிடைத்த வீழ்ச்சி தான் தாவேக்காக்கும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டா இந்த மாதிரி இறை நம்பிக்கை சார்ந்த விடயங்கள்ல ஆட்சியாளர்கள் முடிவெடுப்பதை விட நீதிமன்றங்கள் கையில விட்டுட்டா நல்லது. அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு எந்த விதமான சார்பும் இல்லாம ஒரு முடிவெடுக்க போறாங்க. ஆட்சியாளர்கள் அமல்படுத்திட்டு போலாமே. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை திமுக அமல்படுத்தி இருந்தால் ஒரு பிரச்சனையே இல்லையே. நீதிமன்ற தீர்ப்பையே எதிர்த்து ஜட்ஜே நீங்க இம்பீச்மெண்ட் பண்ணுவோம்லாம் போறீங்கன்னா அது முட்டாள்தனம். அவ்வளவுதான் சார். இப்போ 2026 தேர்தலில் எந்த ஒரு ட்ரெடிஷனல் சப்பாலஜிஸ்ட்டும் விஜய் அவர்கள் சிஎம் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஸோ தமிழகத்தில் தனிச்சு போட்டி போடுற ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க தமிழகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம தனிச்சு கணக்காளலாம் விஜய் அவர்களுடைய வெற்றியை பார்த்து இப்போ அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. உண்மையா சார்? உங்க கேள்வியை 3ஆ நான் பிரிச்சுக்கிறேன். முதல் விஷயம் நீங்க கேட்டீங்க இந்த கேள்வியில விஜய் அவர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சதுன்னு. விஜய் வெற்றி பெறவே இல்லைங்க, தாவேகா வெற்றி பெறவே இல்லை. இந்த வெற்றியை அந்த வெற்றியை அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. அது கிடைத்து விட்டது என்று நான் நம்பவும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, அவங்க எதிர்பார்த்த கூட்டணி அமையிலே எதுவும் அமையல. ஒரு 20 கிடைக்கும், 30 சீட் கிடைக்கும்னு அவங்களே இருந்தாங்க. அவங்களுக்கே அதிர்ச்சி வந்தது. ஏன்னு கேட்டால் இங்கே மக்கள் ஒரு கொதிநிலையில் இருந்தாங்க. திமுக வேண்டாம் என்ற கொதிநிலையில் இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் அந்த காலத்திலேயே நிறைய ஊழல்களை வெளிப்படுத்தி, அது வெறும் ஊழல் இல்லை, நடைபெற்றது கொள்ளை அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குனாரு. சமூக ஊடகங்கள் உங்களை போன்றவர்கள்லாம் நிறைய விஷயத்தை வெளிச்சப்படுத்துறீங்க. அப்போதான் இந்த அரசாங்கம் எவ்வளோ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது ஓப்பனாக நடந்த ஒரு சம்பவம். அது மாதிரி எங்கெங்கெல்லாம் கொள்ளை நடந்தோ அதெல்லாம் பிரதமர் அமித்ஷாஜி வரப்பெல்லாம் வெளிப்படுத்துனாங்க. இந்த மாதிரி திமுக மேல ஒரு கோபத்தை தாண்டிய வெறுப்பு இருந்தது மக்களுக்கு. அந்த வெறுப்பை அறுவடை செய்தவர் விஜய். அப்ப நான் யாருக்கு போடணும்? அதிமுக ஸ்ட்ராங்கா இல்லை, பாஜக பெரிய உறுதியா எதுவும் களம் காணலை. அப்படிலாம் இருக்கும்போது விஜய் எடுத்த ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்னன்னா, திமுக தான் தனக்கு எதிரின்னு ஆரம்பிச்சார். நான் தான் எதிரின்னு. அப்ப திமுக பிடிக்கல, அவருடைய எதிரி இவர் தான் இவருக்கு கிடைச்ச ஓட்டு. அடுத்த முறை அவரால் இந்த சாதனையை கண்டிப்பா செய்ய முடியாது. அவர் ஏன்னு கேட்டா, அவர் தாவேகாவின் வாக்குகளை வாங்கவில்லை, திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்கினார். முதல் அவங்களும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் வாங்கினாங்க. 3 முறை தொடர்ந்து சிஎம் இருந்தாங்க. எம்ஜிஆரோட விஜய் அவர்கள் ஒப்பிடுறதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டா, எம்ஜிஆர் அவர்கள் வேறு, விஜய் அவர்கள் வேறு. எம்ஜிஆர் மக்களுடன் வாழ்ந்த ஒரு உன்னதமான தலைவர். பசினா என்னன்னு தெரியும், பட்டினினா என்னன்னு தெரியும்,
மக்களுடைய துன்பம்னா என்னன்னு தெரியும், எல்லாத்தையும் உணர்ந்தவர். அவரால் உயர்ந்தவர்கள்னு பார்த்தா லட்சக்கணக்கான பேரை வாழ வச்ச ஒரு மாபெரும் தலைவரை வந்து நம்ம இவரோட ஒப்பிட முடியாது. இவர் வரட்டும், இவரை வந்து நான் சிறுமைப்படுத்த விரும்பலை, அவருடைய பெருமைக்கு இவர் இணையாக வளரட்டும். ஆனால் இப்போ அவர் கிடையாது அவருக்கு, அதனால் அவரோட ஒப்பிட முடியாது. இந்த ஒரு விடயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து இவரை பார்த்து தான் அண்ணாமலை வந்தாருன்னா கண்டிப்பாக இல்லை. அண்ணாமலை வந்து வள்ளுவர் சொன்ன மாதிரி கொக்கொக்க கும்பம் பருவத்து அதன் குத்தொக்க சீர்த்த இடத்துன்ன மாதிரி எந்த பருவம் காலமறிதலில் சொல்லியிருக்காங்க, எந்த டயத்தில் எதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு தெளிவாக தெரிஞ்சவர். அதனால் இப்போ தான் பார்ட்டி அமைக்கணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனால் அதை பார்த்து அவர் செஞ்சுருக்காரே தவிர இதை விஜயை பார்த்து செஞ்சாருன்னு நான் சொல்ல வரல. ஆனால் மக்களுக்கு வந்து இப்போ இந்த ஆட்சியை கவனிக்கிறாங்க. இந்த ஆட்சியில் சில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. எந்த கூட்டணியை தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த தீய சக்தி ஆதரவால் தான் இன்னைக்கு அவர் தாவேக்கா இன்னைக்கு நிற்கிது. தீய சக்தியோட ஆதரவாளர்கள் இன்னைக்கு அமைச்சர்களாக உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையும் வெளியில் வருது. காரணம் வந்து அந்த தீய சக்தியின் துணையோடு அவங்க இருக்கிறதுனால தான் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு தீய சக்தி இவனுக்கும் எனக்கு தான் போட்டின்னப்ப வர்ற அத்தனை இவங்க கூட்டணி கட்சியும் ஸ்டாலின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வர்றாங்க. அவரை நீ சேர்த்துக்கிற, மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்க்குற. அப்படி இருக்கப்ப நீ என்ன தூய சக்தி ஆகிற? நீ தீய சக்தியோட நீயும் எந்த சாக்கடையில் போய் விழுந்தாச்சு, அதே மலை கூட்டத்தோடு சேர்ந்தாச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அவங்க ஒன்றும் டிஸ்டிங்டிவாக இல்லை, தனியாக இல்லை, அங்கே போயிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சது வந்து அவர் தன்னுடைய காலம் வந்துடுச்சு, இதுதான் டைமு, தனக்கு இனி கொஞ்சம் வேகமாக எடுப்போம்னா ஒரு தேசிய கட்சியில் அவரால் எல்லாமே சொந்த முடிவில் செயல்பட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் டெல்லி அனுமதி வாங்கணும். அப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, தான் சுதந்திரமாக செயல்படணும்னா அவருக்குன்னு தனியாக ஒரு கட்சி இருக்கணும்னு நினைக்கிறார், சொந்த முயற்சியில் உருவாகணும்னு நினைக்கிறார். அப்போ அவர் வந்து விஜயை பார்த்து செய்யணும் இல்லை. அண்ணாமலைக்கு வந்து இந்த ப்ரெஷர் இப்போ இல்லைங்க, போன எலெக்ஷன் 24லேருந்து இந்த ப்ரெஷர் அவருக்கு நிறையவே இருக்குது. அதனால் அப்போலேருந்து தனியாக களம் காணணுன்னாங்க. அவர் காத்திருந்தார், நிறைய விஷயங்களுக்காக பொறுமை காத்தார். இன்றைக்கு வந்து இனியும் தாமதித்து காலத்தை வீணாக்க வேண்டாம், நம்ம இறங்கிடுவோம், களத்தில் இறங்கியிருக்கோம். இப்போ அண்ணாமலை அவங்களுக்கும் மன்சூர் அலிகானுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவோட எம்எல்ஏ முஸ்தபா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்து வந்து தாவேக்காவோட அதோட தொண்டர்களோ பேசினவர் யாராக இருந்தாலும் அவருக்கு அவ்வளோதான் பொது அறிவு இருக்குன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அவருக்கு வந்து மன்சூர் அலிகானை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அதனால தான் அவர் இப்படியெல்லாம் கம்பேர் பண்ணுறாரு. அண்ணாமலை பற்றி அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை, ஏன்னா கற்பூர வாசனை தெரியறது கஷ்டம். அட்லீஸ்ட் கழுதைக்கு எந்த வாசனை தெரியுமோ அந்த வாசனை கூட தெரியாட்டி நம்ம என்ன செய்யறது? மன்சூர் அலிகானை பற்றியாவது தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய பார்வை, அவருடைய தீர்க்கம் படித்தவங்களுக்கு தான் புரியணும்னு இல்லைங்க, சாமானிய பொது அறிவுள்ள எல்லாருக்குமே தெரியும் அவருடைய வீச்சு என்ன, அவருடைய ரீச் என்ன, அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நான் அவரோட நெருங்கி பழகல, அவரை மாதிரி புத்தகம் வாசித்தவங்க கிடையாது, அவரை மாதிரிய பொது அறிவு கிடையாது, அவர் மாதிரி உலகளாவிய வரலாறு தெரிஞ்சவங்க கிடையாது, புள்ளி விவரங்களுடைய புலியாக இருப்பவர். அவர் வந்து எதை செஞ்சால் சரியாக வருங்கிறது தெளிவாக திட்டமிடக்கூடியவர். இது அதனால் அவர் வந்து எதையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய நபர் கிடையாது, நினச்ச உடனே ஒரு உணரக்கூடிய நபர் கிடையாது, உணர்ந்து செயல்படக்கூடியவர், அது எல்லாத்தையும் உணர்ந்து செய்வார். அதனால் அதில் எதுவும் பின்னடைவு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சார், இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு லாஸ்டான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2029 தேர்தலில் அவர் எதிர்கொள்வாங்களா சார்? எதிர்கொண்டாங்க அப்படின்னா இப்போ 2024 அவர் பிஎம் நரேந்திர மோடி அவங்கள வந்து பிஎம் ஃபேஸாக வந்து முன்னிறுத்தி எலெக்ஷன் சந்திச்சாங்க. 2029 சந்திப்பாங்களா? சந்திச்சா அவருக்கு அந்த பிஎம் ஃபேஸ் இருக்காதுங்களா? அனுமானத்தின் அடிப்படையிலான ஒரு கேள்விக்கு நான் பதில் சொன்னால் அது மாதிரியா நான் அந்த உங்கள் அனுமானத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிற பதிலாக இருக்கும். ஸோ இந்த கேள்வியை தவிர்க்கிறது நல்லது. 29 ஒரு அரசியல் காலகட்டத்தில் 1 வீக் இஸ் அ லாங்கர் டைம் வாங்க, நம்ம இன்னும் 3 வருஷம் கழித்து என்ன நடக்க போகுதுங்கிறது இப்போ பேசவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு கூடுதல் செய்தி என்ன சொன்னால், 29 தேர்தல் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலாக அமையக்கூடியது. அப்போ இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் நடக்கும். அப்போ எப்படி இருக்கும்லாம் நம்ம இப்போவே யோசிக்க முடியாது. டீலிமிட்டேஷன் முடிஞ்சிருக்குமா, முடிஞ்சிருக்காதா, என்ன வரும், மகளிருக்கு 33% கொடுத்துருப்போமா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் மக்கள் தொகை கணப்பு முடிஞ்சிருக்குமா, இதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் நம்ம இந்த அனுமானத்துக்குள்ளே முழுசாக போக முடியும்.
சார் இப்போ டெல்லியில் இந்தி கூட்டணியோடைய மீட்டிங் நடந்திருக்கு. 2024 அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களும் சரி, மம்தா பானர்ஜி அவங்களும் சரி, இந்த மீட்டிங்க்கு அவ்வளோ பெருசாக வரமாட்டாங்க. இப்போ அவங்களே இன்வால்மெண்ட்டாக 2 புது தலைவர்கள் வந்திருக்காங்க. இப்போ இவங்க 2029 நரேந்திர மோடி அவங்களை தோற்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே புகழேனியின் உச்சத்தில் இருக்கிற திரை தாரகையாகட்டும், திரைப்பட நடிகர்களாகட்டும், அவங்களாம் கடை திறக்க கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க பிஸியாக இருப்பாங்க. கால் ஷீட் இந்த கடை திறக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் அன்பாப்புலர் ஆனவங்க, பழைய அளவுக்கு பிஸியாக இல்லை, யாரையும் சிரமப்படுத்தலை, யாரும் ரொம்ப பிஸியாக இல்லை, அவங்க தானே வர முடியும். ப்ராக்டிக்கலாக தானே சொல்கிறேன், யாரையும் கொச்சைப்படுத்தலை. நான் வரவங்கெல்லாம் தவறானவங்கன்னு சொல்ல வரல. அந்த அளவு அவங்க பிஸியாக இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் டைம் இருக்குது, அவங்க கடை திறக்கெல்லாம் வர்றாங்க. இன்னைக்கு இந்தி கூட்டணிக்கு இவங்கெல்லாம் வர்றாங்கன்னா அவங்க பிஸியாக இல்லை, முடிஞ்சு போச்சு அவங்க காலம். அரவிந்த் கெஜ்ரிவால் முடிஞ்சு போன கேஸு, மம்தா பானர்ஜி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க மார்க்கெட் இல்லாமல் இருக்காங்க. அதனால எந்த கூட்டம் கூப்பிட்டாலும் வருவாங்க. நீங்களே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் தர கூப்பிட்டா கூட வருவாங்க. சார் இப்போ அவங்க 2023 அந்த கூட்டணி ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து 1 வருஷம் டைம் தான் இருந்தது. இப்போ 3 வருஷம் டைம் இருக்குங்களா? அதை வச்சு கூட நரேந்திர மோடி அவங்களை தோற்கடிக்க முடியாதுங்களா? இல்லை தோற்கடிக்கவே முடியாத ஒரு நபருங்களா? இல்லை இதெல்லாம் செஞ்சால் வீழ்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு நரேந்திர மோடியை தோற்கடிக்க முடியுமா? இது நீங்க வந்து யார் என்னையே கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல இந்த கேள்வி. நான் நரேந்திர மோடி எதிர்த்து நான் எதுவும் சொல்லலையே. இல்லை அவங்களால வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு 3 வருஷம் டைம் இருக்குங்கல்ல. அதாவது இந்தியாங்கிற ஒரு பாரத பொது நோக்கில் நம்ம பார்க்கும்போது இந்தியாவை வந்து மிக வெற்றிகரமான ஒரு வளர்ச்சி அடைந்த நிலைக்கு, பொருளாதார உச்சத்துக்கு, தொழில் வளர்ச்சியில், இன்னும் பாதுகாப்பில், சாலை உள்கட்டமைப்பில், ஹெல்த்தில், எல்லா விஷயத்திலையும் முன்னிறுத்தியிருக்கார் பிரதமர். தமிழுக்கு நிறைய செஞ்சுருக்கார். எனக்கு பெரிய எந்த சொல்லிக்கிற மாதிரி ஒருத்தம் கூட பிரதமர் மேலே கிடையாது எனக்கு. அதனால் பாரத பிரதமரை வந்து தோற்கடிக்கணுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே நான் யோசிக்க கூட மாட்டேன். ஏன்னா அவர் இருந்தால் தான் பாரதம் நல்லா இருக்கும்னு நான் நம்பக்கூடிய ஆள். இந்த நிமிஷம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டேங்கிறதுக்கு அப்புறம் நான் இதை பதிவு பண்ணுறேன். அதனால் அவர் மேலே வந்து அவர் சரியாக தான் போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய தலைமை இந்திய நாட்டுக்கு தேவைன்னு நம்பக்கூடிய ஆள் நான். இன்னும் எனக்கு நான் வந்து காரணம் என்னோட தனிப்பட்ட காரணம், எனக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு வந்ததுனால. அதனால் அவரை தோற்கடிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. நான் எப்படி எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு வெளியில் வந்தனோ அந்த மாதிரி நான் வெற்றி பெற வேண்டும் என்று கூட நான் உழைப்பேனே தவிர என்னால் யார் தோற்கப்படுறாங்க யார் தோக்குறாங்கன்னு என் பார்வை கிடையாது. இப்போ அதில் ஒரு விமர்சனம், பாஜகவோட செய்தி தொடர்பாளராக நான் இல்லைங்கிறதுனால பாஜக வெற்றி பெறுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் பேசக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது. இப்போ சரி, இப்போ அதில் ஒரு விமர்சன பார்வை என்ன அப்படின்னா, சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க கூட தான் ரொம்ப வருஷங்கள் பதவி இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக இருக்காங்க. பதவி இல்லைன்னா ஏன் வெளியே போனோம், கொஞ்சம் நாட்கள் பொறுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. இப்போ உங்களுக்கும் இந்த கேள்வி கேட்குறேன், அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த கேள்வி கேட்குறேன். இல்லை நீங்கள் உங்கள் ஸ்டாண்ட் சொல்லுங்கள். இல்லை பொதுவாகவே சொல்கிறேன். உங்கள் கேள்வியிலேயே நீங்கள் ஒரு விஷயம் வச்சிங்க, அவங்க வந்து கொஞ்ச நாள் சும்மா இருந்தாங்க. உங்கள் கேள்வி வேணால் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாட்கள் பதவி இல்லாமல் இருந்தாங்க, அந்த வார்த்தை நீங்கள் பயன்படுத்தினா சும்மா இருந்தாங்க அப்படின்னு பதவி சொன்னீங்க. அப்போனா அவங்க செயல்படாமல் இருந்தாங்களா? ஒன்றுமே செய்யலையா? அவர் வந்து ஒரு கயிறு வாரியத்துக்கு தலைவராக இருந்தார், அதில் நிறைய மாற்றங்கள் செஞ்சார், நிறைய எக்ஸ்போர்ட் டெவலப் பண்ணார். இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவர். அவங்க சும்மா இருந்தாங்கன்னு நினைக்கக்கூடாது, வேறு சில பணிகள் செஞ்சாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கும் சும்மா இருக்க மாட்டார், வேறு சில பணிகள் செய்ய போகிறார். சமூக நல இயக்கம் நடத்த போகிறார், எல்லாம் பண்ணிட்டு அரசியல் இயக்கத்துக்கு திரும்ப போகிறேங்கிறார். அது வரைக்கும் 1 ஆண்டோ 2 ஆண்டோ 3 ஆண்டோ எத்தனை நாள் பண்ண போகிறாருன்னு தெரியாது. 29 வருவாரா 30, அதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், அண்ணாமலைக்கு வெளிச்சம். அவர்கள் தான் முடிவெடுக்க போகிறாங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் ஊகங்கள் அடிப்படையில் பேசணும். அதனால் நம்ம சிபிஆர் அண்ணா பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர், எளிமையின் சின்னமாக இருக்கிறவர், அவர் பொறுமையின் சின்னமாகவும் இருக்கிறவர். அப்போ சிபிஆர் அண்ணன் மாதிரி தான் அண்ணாமலை இருக்கிறார். ஸ்ரீகாந்தே இருக்க மாட்டான், அப்புறம் எப்படி அண்ணாமலை இருப்பார்? இவருடைய சிந்தனை வேற, என்னோட சிந்தனை வேற, அண்ணாமலை அவர்கள். ஒவ்வொரு நபரும் தன்னுடைய தனித்துவத்தை கட்சியில் பதிவு பண்ணுவாங்க. இந்த கூட்டு முயற்சியில் தான் கட்சி ஜெயிக்கும். ஒருத்தர் அக்ரெசிவாக பேசுவாங்க. என்னால் வந்து ஒரு சொல் ஆங்கிலம் கலவாமல் தனித்தமிழில் என்னால் 2 மணி நேரம் யார் கூட வேணாலும் உரையாட முடியும். இது போல எல்லாரும் பேசுறவங்க தான் அறிவாளின்னு சொல்ல முடியுமா? இது தேவையப்படாது பலருக்கு. இந்த மாதிரியான ஒரு திறமை, தனித்திறன் யாருக்கும் தேவைப்படாது. அது மாதிரி அவர் சிபிஆர் அண்ணாவோட திறன்கள் வேற, அண்ணாமலை திறன்கள் வேற, என்னுடைய திறன்கள் வேற. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டாக பங்களிக்கிறோம். அதில் ஒரு அமைதியாக இருந்தாருன்னா என் பொன்னார் அவர்கள் இல்லையா, இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, குப்ராஜன் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவர் கூட அவரும் ஒரு அதே வாரியத்துக்கு தலைவராக 2 முறை இருந்தவர் தான் குப்ராஜன்.
அப்புறம் அவர் ஆக்கிட்டீங்க என்னையும் ஆக்கலன்னு கேட்க முடியுமா? இந்த கட்சியில 40 ஆண்டு காலம் பலன் கருதாமல் உழைத்தவர்களும் இருக்கிறார்கள், 4 மாதத்துல பதவி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த கட்சின்னா அப்படிதான் இருக்கும்.